டோர்னமெண்ட்டை வந்து எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப என்ஜாய் தான் இந்த டோர்னமெண்ட்டை பார்க்கும்போது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க, ரொம்ப எனர்ஜியாக இருந்தீங்க. யங்ஸ்டர் மெயினாக யங்ஸ்டர் நான் சொல்கிறேன். இந்த சீரீஸில் தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வந்து நிறைய யங்ஸ்டர் நான் பார்க்குறேன், ரொம்ப ஷைன் ஆகிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் தான். ஏன்னா நம்ம இந்த கேமை விட்டு போயிட்டோம்னா திரும்ப யார் பார்ப்பான்றது ஒன்று இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு இன்னும் பூஸ்டப் தான். ஓனர்ஸ்க்கு சொல்கிறேன், ஓனர்ஸ்லாம் வந்து பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த டோர்னமெண்ட்டை ஒரு ப்ரைஸோடு நான் ஆரம்பித்தேன். யாரெல்லாம் வருவீங்க வரமாட்டீங்கன்றத டவுட் எனக்கு நிறைய இருந்தது. வெளியிலேருந்து நான் ஓனர்ஸை கூப்பிடணுமான்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே நீங்கள் பண்ண விடலை. ஏன்னா எல்லா டீம்லேருந்தும் ஒரு சப்போர்ட் கிடச்சி அவங்களே ஓனராக வந்து நின்றுது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டுன்னு யாரையுமே நான் கூப்பிடல. ஏன்னா இதில் ஆடின 72 பேருமே சீஃப் கெஸ்ட்டு தான். எல்லாருமே நம்மளுக்காக தான் பண்ணுறோம். முக்கியமாக ஒரு 4-5 பேருக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கேன். அது யாருன்னா எப்படி சொல்கிறது, என்னோட டெய்லி வந்து கால் பண்ணி இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா, நான் பண்ணுறேன்னா இதை பண்ணுறேனான்னு என்னை வந்து டெய்லி கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யார்கிட்டையுமே வந்து போய் எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட் நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் நான் கொடுத்தேன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் எப்பவுமே அதை பண்ண மாட்டேன். அந்த வகையில் பார்த்தோன்னா எஸ்கேலேருந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிது எனக்கு. இந்த கிரவுண்டில் எஸ்கே நாங்களும் சண்டை போடாத நாளே கிடையாது, சண்டை போடாத மேட்சும் கிடையாது. எஸ்கே வந்து எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆப்னண்ட், பெஸ்ட் ஆப்னண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டை நான் எடுத்து நடத்தோடனே ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன், அவங்க கூட நான் அவங்க சப்போர்ட்டாக இருப்பேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்றது முதல்ல கொடுத்தது எஸ்கேவோட மனோஜ். அதுக்கப்புறம் என்னோட இந்த டோர்னமெண்ட்டுக்கு எல்லா ஆர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்த டிசோ நான் மறக்கவே மாட்டேன். டெய்லி கால் பண்ணேன், எனக்கு டெய்லி கால் பண்ணான், அண்ணா நான் இதை பண்ணணுமா, இதை பண்ணட்டுமா, இதை நான் செய்கிறேண்ணா, நான் உங்களுக்கு பண்ணித்தரேண்ணா. இந்த சப்போர்ட் தான் நான் தேவை. இதை வந்து எங்கள் டீமில் தான் ஆள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே பண்ணுறக்கூடிய ஆள் தான். ஆனால் யார்கிட்டையும் போய் நான் கேட்கல. ஸோ இவங்களா இனிஷியேட்டிவ் எடுத்து வந்தாங்க, அதனால தான் நான் இவங்களை கூப்பிட்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான், எல்லாரும் பெரிய சப்போர்ட் தான், யாரும் பண்ணாமலாம் இல்லை. ரெண்டாவது வந்து ஷபீர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஷபீர்லாம் வந்து டெய்லி அதே மாதிரி தான் அவனும் கால் பண்ணுவான். ஆரோனும் என்னோட பெரிய சப்போர்ட்டு. அப்படிலாம் இல்லை, நிறைய பண்ணியிருக்கான். டோர்னமெண்ட்டுக்கு வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கவுன்சிலர் மேடம் கூப்பிடலான்னு இருந்தேன். அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இருந்து எல்லாமே வந்து நம்ம விமல்னா பண்ணி கொடுத்தாரு, என்னை கேட்காமே பண்ணி கொடுத்தாரு. விமல்னாக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவருமே வந்து அந்த இது இன்வால்மெண்ட் வந்துட்டார். அவரு கால் பண்ணி மது நான் இதை கொடுக்குறேன், நான் இதை பண்ணுறேன், மது உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன ஆசைப்பட்டனோ அதுதான் இப்போ நடந்துச்சு. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டை நான் எப்படி நடத்தணும்னு நினச்சனோ அந்த மாதிரி நடத்திருக்கேன், உங்களோட சப்போர்ட்டோட தான். அதுக்கப்புறம் பெரிய சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் வந்து நம்ம கிரிக்கெட் பட்டாஸ் நம்மளை இன்னைக்கு வந்து சென்னை ஃபுல்லாக காட்டிடுவாரு. சென்னையில் பெரிய ஆளே இல்லை, நம்ம ஏரியாலையும் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, இந்த மாதிரி பிளேயர் இருக்காங்க, இந்த மாதிரி பிளேயர்லாம் ஷைன் ஆகுறாங்கன்றதை காட்டுறது நம்மளுக்கு கிரிக்கெட் பட்டாஸ் தான். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. அவரோட சேனலுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும், நிறைய பண்ணணும், சரிங்களா? ஸ்பான்சர்ஸ், டோர்னமெண்ட்னாலே ஸ்பான்சர்ஸ் தான். அந்த ஸ்பான்சர்ஸ்க்கு பேர் போனவர் ஜெயராஜனா. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஜெயராஜனா நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பான்சர்ஸு. யாரும் கேட்க மாட்டார், எதுவுமே பேச மாட்டார், சைலண்டாக வருவார். அவரால் முடிஞ்சது என்னவோ அது பண்ணி தருவார். நான் என்னோட சப்போர்ட் தருவோம்பா அப்படின்ட்டு வந்து கிரவுண்டில் நிற்கிற ஜெயராஜனாக்கு ஏன்னா முன்னாடி வேணா வாங்கண்ணா, நான் அவரை காட்டு முடிவு பண்ணுறேன். இந்த கண்ணாடி வாடகை ஜெயராஜனோட சப்போர்ட் பண்ணுறது எப்போவுமே இருக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் தான் ஒரு இதுவாக இருந்திருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. வெளியே இருந்து ஒரு டீமில் கூட இருக்க மாட்டார், வெளியே இருந்து நம்மளுக்காக கை தட்டி இதை பண்ணுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, இது இதுங்கப்பான்னு சொல்கிற சப்போர்ட் அது. அவருக்கு எப்பவுமே தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச் போகலாம்.
ஃபைனல் மேன் ஆஃப் தி மேட்ச்னு சொல்கிறத விட இந்த டோர்னமெண்ட்டோட டைமண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைமண்ட். சென்னையில் ஒரு பிளாக் டைமண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த டைமண்டும் வந்து ஷைன் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒன்று ஒன்லி அசரியா டோர்னமெண்ட்டில் 109 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த யங்ஸ்டர் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாலில் 26 அடிச்சிருக்காரு. எல்லாரும் ஒரு பெரிய பேட்ஸ்மேன். பெஸ்ட் பேட்ஸ்மேன் டைமண்ட் 109. அவருக்கு வந்து என்ன ப்ரெசன்டேஷன் டிஎன்பிஎல் சார்பாக பேட் ப்ரெசன்ட் பண்ணுறோம். என் தம்பி தான் கொடுக்கணும், கார்த்தி. பெஸ்ட் பவுலர் காமேஷ். கேட்குறாருலேருந்து அவங்க கேப்டன் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறான். இல்லை விக்கி பெஸ்ட் ஃபீல்டர். அவன் வந்து எப்படின்னா நிறைய இன்ஜுரி இருக்கும். அவனை உடம்புல எடுத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சே அவன் ஒரு 20-30 இன்ஜுரி வச்சுருப்பான். ஆனால் எப்படிதான் ஃபீல்டிங் பண்ணுறான்னு தெரில. பாலாஜி அதாவது பெஸ்ட் சீரீஸ், அதாவது சீரீஸ்க்கான ஒரு பிளேயரை ஃபவுண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கும் வந்து ஒரு டைமண்ட். இந்த டைமண்ட்னா இந்த டோர்னமெண்ட்டு பெரியதாக காட்டுறாரு. இந்த ப்ரெசன்டேஷனை வந்து அவர் தான் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. இன்னொரு யங்ஸ்டரை நான் தேடி இருக்கேன். அவர் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஷன் பண்ணிட்டாரு. அவர் சோலோவாக நான் அந்த கேம் ஒரு கேமையும் அவனுக்கு நான் அப்போவே கொடுக்கணும்னு இருந்தேன். ஆனால் நான் முடியல. நான் ஃபைனல்ஸில் தரேன். கௌதம் பெஸ்ட் ஃபைண்டர். அசரியா எப்படியோ அதே மாதிரி ஆகணும். இதை போயிட்டு நிறைவேறேன். இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎல் நடத்த போகிறேன், அதுக்கு என்ட்ரி அமௌண்ட் வந்து ஒரு 5,000 என்ட்ரி பண்ணணும் ஓனர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கிட்டேருந்து ஒரே ஒரு கேள்வி வந்தது. வின்னருக்கு மட்டும் தான் தருவீங்களா, ரன்னர் எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டே இருந்துச்சு. நான் எல்லாருக்குமே அதை இப்போ எப்படி சொன்னேன்னா, இது ஆக்சுவலி டோர்னமெண்ட் வந்து எப்படி பார்க்கணுன்னா, இது சாம்பியன் தான், வின்னர் ரன்னர் யாருமே கிடையாது, சாம்பியன்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டீமும் வந்து ஃபைனல்ஸ் வந்து தோக்குறாங்கன்னா அவங்களும் சும்மா கிடையாது. அவங்களும் 2 வாரம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சாம்பியன்ஸ் எப்போவுமே சாம்பியன்ஸ் தான். ஸோ இவங்களும் ஒரு சின்ன சாம்பியன்ஸ். இவங்களுக்கு வந்து என்ன ஒரு இது பண்ண போகிறேன்னா, என்னோடைய நெக்ஸ்ட் ஐபிஎல்க்கு வந்து அவங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி. இது வந்து நான் ஒரு கப்பாக கொடுத்துருந்தேன்னா அது வந்து எப்படி போகும் தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து என்னோட டிஎன்பிஎல் ஐபிஎல் நடத்தும் போது எவ்வளோ என்ட்ரி அமௌண்ட் இருந்தாலும் அது அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன். அது ஜிடி தான். ஓனர் கிடையாது, உங்களுக்கே தெரியும். யாருன்னா எதனா பண்ணுறாங்கன்னா வந்து முன்னாடி நின்று எதனா பண்ணிட்டுப்பான்னு கேட்குற ஆள் தான். அவருமே ஒரு பெரிய சப்போர்ட்டர் தான். ஸோ அவருமே வந்து போன வாரம் வர முடியல. ஸோ இந்த வாரம் வந்து நம்மளுக்காக வந்திருக்காரு. அவர் வந்து இப்போ ஜிடி டீமுக்கு ஒரு சின்ன இது அவங்க ஒரு பெரிய டீம் தான். வின்னிங் டீமுக்கான மெடல் மற்ற டீம் கொஞ்சம் சப்போர்ட். இது கொஞ்சம் நில்லுங்க.
கௌதம், அசாரியா, கிஷோர் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து நில்லுங்க. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் நல்லா ஒரு மேட்சுமே ரொம்ப அக்ரெசிவாக ஆடினான். அந்த பிளேயர் இங்கே இல்லை, எலிஸ் அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் சோலோ பர்ஃபார்மன்ஸாக பண்ணிகிட்டு இருந்தான் எல்லா மேட்சுமே. அவங்க டீம்லேருந்து அவங்க கேப்டன்ஸ் இல்லை என்ன பிளேயர்ஸ் வந்து அங்கே ஜான் கிளாப் பண்ணலாம், நல்லா கிளாப் பண்ணலாம். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன், நம்மளை எல்லாரையுமே சென்னை ஃபுல்லாக காட்டுற ஒரே சேனல் கிரிக்கெட் பட்டாஸ். அவங்களுக்கு எப்பவுமே நம்ம ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். அவருக்கு ஒரு சின்ன மெடல் போடணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக வரணும். நெஞ்சில் குடியிருக்கும் நன்றி எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பா. எனக்கு தெரிஞ்சு நீங்க மழை இடியோட வரும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆசிரியர் வந்து ஐபிஎல் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். அசாரியாவுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு யங்ஸ்டர், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் 2-3 யங்ஸ்டர்ஸை பார்த்தேன். கௌதம் எல்லாருமே சூப்பராக விளாண்டுருந்தாங்க. கௌதமுக்கு ஒரு கைத்தட்டலை கொடுங்க. வாழ்த்துக்கள் நண்பா, எல்லாருமே வேற லெவலுக்கு போகணும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மது அண்ட் அந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாய்ப்புகள் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். ஸோ கிரிக்கெட் பட்டாச சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா. திரும்ப இதே மாதிரி நம்ம ஒரு டோர்னமெண்ட்டை சந்திப்போம். தேங்க்ஸ்.